பாய், பணம் சேர்றதுக்குன்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கான டாபிக்கும் அதுதான். பணம் சேர்றதுக்கு பணக்காரர்கள் செய்யும் சூட்சம முறைகள் என்னன்னு மக்களுக்கு அது தெரியாம தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறேன் பை, விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறேன் பை, மாடு மாதிரி கஷ்டப்படுறேன் பை, மாதம் 31 நாள் வேலைக்கு போகிறேன் பை, வாரம் 7 நாள் வேலை செய்கிறேன் பை, காலையில் ஒரு வேலை செய்கிறேன், மத்தியானம் ஒரு வேலை செய்கிறேன், நைட் ஒரு ஷிஃப்ட் பண்ணுறேன் பை. ஆனால் இவ்வளோ சம்பாரிச்சா 10 நம்பர் இருக்கணும், அதே நம்பர் காரில் இருக்கணும், அதே நம்பர் பைக்கில் இருக்கணும், அதே நம்பர் வீட்டில் இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா சொத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு கலர் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கே நிறைய ஸ்டோரில் ஒரு கலர் இருக்குன்னா நானே சில ஸ்டோருக்கு கலர் செலக்ட் பண்ணி கொடுத்து கலரை பிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஆனால் அது நான் சொன்ன பேர் தப்பாயிடும். பாருங்க, சில கடைக்கு ஒரு கலர் பிராண்டாக வச்சுருப்பாங்க. ஒரு கலர், அந்த கலர்னா அந்த கடை தான். ஏன் வைக்கிறாங்க? 27 கலர் இருக்கு, இன்னொரு கலர் வச்சுக்க வேண்டியது தானே. ஒன்று பிடிச்சா அந்த ஒன்று. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், பணம் சேர்றதுக்குன்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கான டாபிக்கும் அதுதான். பணம் சேர்றதுக்கு பணக்காரர்கள் செய்யும் சூட்சம முறைகள் என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்களேன். அது தெரியாம தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறேன் பை, விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறேன் பை, மாடு மாதிரி கஷ்டப்படுறேன் பை, மாதம் 31 நாள் வேலைக்கு போகிறேன் பை, வாரம் 7 நாள் வேலை செய்கிறேன் பை, காலையில் ஒரு வேலை செய்கிறேன், மத்தியானம் ஒரு வேலை செய்கிறேன், நைட் ஒரு ஷிஃப்ட் பண்ணுறேன் பை. ஆனால் இவ்வளோ சம்பாரிச்சேன் 10 போயிடுவான். ஏன்னா அவன் சம்பாதிக்கிறதுல மேலே அதிகமாக கடன் வாங்கி வச்சுருப்பான். அப்போ சம்பாதிக்கிறது போதுன்னு செய்யும். ஆக்சுவலி பணத்தை சம்பாதிக்கிறது யார் வேணால் செஞ்சிடலாமா. அதை தக்க வச்சு அதை 2 4 ஆக்குறது, 4 8 ஆக்குறது, 8 16 ஆக்குறது, அது பிஸ்னஸ் மேனால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பணம் சம்பாதிக்கிறவன்லாம் பணக்காரன்னு கிடையாது. கஷ்டப்படுறவன்லாம் வாழ்க்கையில் முன்னேற கிடையாது. புத்தியை பயன்படுத்தி எவன் மூலத்தனமாக பயன்படுத்தி எப்படி பிஸ்னஸை பண்ணுறானோ அவன் தான் இன்றைக்கி எல்லாமே டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதம் ஒரு 50,000 சம்பாதிச்சிட்டாங்கன்னா உடனே ஒரு வெக்கேஷன் போயிடுவாங்க. இப்போ இந்த மாதம் 50,000 வந்துச்சு, 30 ரூபா சம்பளம், 20 ரூபா போனஸு, ஊட்டிட்டு போயிட்டு வந்துடலான்னு. அந்த மாதிரி அம்பானி போக நினச்சார்னா எத்தனை ஊட்டிட்டு போனவர். அவருக்கு இருக்கிற சொத்துக்கு 25 தலைமுறை 30 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டா 50 தலைமுறை சாப்பிட்டா கூட குறையாது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள் அந்த வார்த்தையை. நீங்கள் எல்லாம் விட்டுருங்கப்பா. அவர் ஒருத்தர் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கங்க. அவர் நினச்சிருந்தா 50 தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாமா? அவர் யாருன்னே தலைமுறை தெரியாத முகம் தெரியாதவங்க கூட உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கும் ஓடுறேன். ஏன்னா இருக்கிறது போதாது, நாளைக்கு வந்து ஓடி தான் ஆகணும். இந்த கான்செப்டில் தான் இருக்கணும். நம்மகிட்ட இருக்குப்பா போதும்பா அப்படின்னு நினச்சி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது அத்தோடு முடிஞ்சிடும். இல்லை, போகணும், சம்பாதிக்கணும், அடுத்தது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபோன் எப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கோ அதனால் வாழ்க்கையில் நம்ம அப்டேட் பண்ணணும். அந்த முன்னேற்றம் தான் உன்னை உயர்த்தும். புரியுதுங்களா? ஸோ முக்கியமாக ஒரு 4-5 விஷயம் இருக்குமா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். முக்கியமாக விஐபி பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கிறதோட அந்த காசை வந்து வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில வாஸ்து இருக்குது. அங்கே தான் கரெக்டாக வைப்பாங்க. அந்த வாஸ்து நம்ம நிறைய வீடியோலே சொல்லியிருக்கோம், சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பீரோவோ எங்கேயோ அது என்ன முறையில் வைக்கணுமோ ஒரு முறையில் வைக்கணும். காசு வைக்கிறதும் ஒருத்தராக இருக்கணும், எடுக்கிறது அவரே தான் இருக்கணும். நம்ம காசை வந்து யார் வேணால் கை வச்சு எடுக்கலான்ற விஷயம் இருக்கக்கூடாது. ஒன்று, கணக்கு கரெக்டாக நடக்கணும். எல்லா பொறுப்பும் உங்களது மட்டும்தான் இருக்கணும். இந்த 2 விஷயம். 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா, பணத்தை எப்போனா கொடுக்கலாம், எப்போனா வாங்கலாம், எனக்கு நாட்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நான் செவ்வாய் புதன்லாம் பார்க்க மாட்டேன், வெள்ளி சனி பார்க்க மாட்டேன்னா 10 பைசா தங்காது. சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சில கணக்கு இருக்குது, உதயமானதுக்கு பிறகு சில கணக்கு இருக்குது. எதுக்கு இரவு பகல் சாயந்தரம் மதியானம் நிறுத்திருக்காங்க? சூரியன் மறைஞ்சதுக்கு ஆரம்பம் இருக்குது. இதெல்லாம் கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் கணக்கு பார்த்தா இன்றைக்கி டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. எதுவுமே பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க விஐபி, சும்மா கிடையாது. நாள் கிழமை பார்த்து துணி போடுவாங்க, நாள் கிழமை பார்த்தா வெளியில் கிளம்புவாங்க. நல்ல விஷயத்துக்கு நாள் பார்ப்பாங்க, கெட்ட விஷயத்துக்கு ஒரு நாள் பார்ப்பாங்க. ஒரு பொருள் வாங்கணுமா நாள் பார்ப்பாங்க, அதுக்கு டைம் பார்ப்பாங்க, என்ன நம்பர் பார்ப்பாங்க. மொபைலில் ஒரு நம்பர் இருக்கணும், அதே நம்பர் காரில் இருக்கணும், அதே நம்பர் பைக்கில் இருக்கணும், அதே நம்பர் வீட்டில் இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா சொத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு கலர் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கே நிறைய ஸ்டோரில் ஒரு கலர் இருக்குது, நான் சொல்ல முடியும். நானே சில ஸ்டோருக்கு கலர் செலக்ட் பண்ணி கொடுத்து கலரை பிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஆனால் அது நான் சொன்ன பேர் தப்பாயிடும். இன்றைக்கும் பாருங்கள், சில கடைக்கு ஒரு கலர் பிராண்டாக வச்சுருப்பாங்க. ஒரு கலர், அந்த கலர்னா அந்த கடை தான். ஏன் வைக்கிறாங்க?
27 கலர் இருக்கு, இன்னொரு கலர் வச்சுக்க வேண்டியது தானே. ஒன்று பிடிச்சா அந்த ஒன்று தான். அந்த மாதிரி தான் நான் ஒயிட்டுனா ஒயிட்டு தான், வேறு எதுவுமே போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு எந்த கலர் ஷர்ட்டோ கலர் சூஸ் எடுக்கணும். நாட்கள் இருக்குது, கிழமை இருக்குது, இதெல்லாமே இதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி லூஸ் ஸ்டாக்கு விடாதீங்க. எப்படி கண்ட இடத்துல நின்று கண்ட இடத்துல பேசுறது, லூஸ் ஸ்டாக் விடாதீங்க. சம்பாரிச்சு வச்சு பந்தாக பேசாதீங்க. இல்லாத ஒன்று இருக்குன்னு பேசாதீங்க. நீங்கள் இருக்குன்னு சொல்ல வேணாம், இல்லைன்னு சொல்ல வேணாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, ரீஸ்டே ஆயிடுச்சுன்றோம் நம்ம ஆளுங்க. ஒரு கார் அப்போ தான் டெமோக்கு பார்த்துட்டு வந்திருப்பாங்க, புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அங்கே வாங்குறதுக்கு முன்னாடியே சுவாகா ஆகிடுது. ஸோ அந்த தப்பு செய்யக்கூடாது. வாங்கி நின்று எடுத்து வந்து காட்டணும், வாங்கிட்டேன் பாருப்பா. நம்ம என்ன பண்ணுவாங்க, புக் பண்ணும்போது 10 பேர் கூப்பிட்டு போவாங்க, டெலிவரி எடுக்கும் 20 பேர் கூப்பிட்டு போவாங்க, திருப்பி ரீசேல்ஸ் போகும் 30 பேர் கூப்பிட்டு வந்துடுவாங்க. முடிச்சு போச்சா. சிங்கிளாக போய் நில்லு. மனைவி இருக்காங்களா, தாய் தந்தை இருக்காங்களா, கூப்பிட்டு போ. இந்த தாய் தந்தை மனைவி இந்த 3 பேர் மட்டும் தான் போராம பட மாட்டாங்க. மீதி இருக்கிற எல்லா உறவும் போராம படும். அண்ணன் தம்பி, அண்ணன் சித்தப்பா பெரியப்பா, எவன் லொட்டு லொசுக்க எவன் இருந்தாலும் போராம படுவான். நம்ம முன்னாடி வந்த பையன் கார் வாங்குறானே, பைக்கில் போகிறோமே, இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதே தாய் தந்தை மனைவி இந்த 3 தப்பு என்றைக்குமே புறம் பட மாட்டாங்க. என் பொண்ணு நல்லா இருக்கானா, அது வேற, கண் திருஷ்டி வராது. ஸோ இந்த மாதிரி வருமுன் காப்பு மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி இது சொல்லாதீங்க. இதெல்லாமே மறைங்க. உங்ககிட்ட இதுக்கு வந்து பளிச்சுன்னு காட்டாதீங்க. மறைக்க 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 இது ஒரு தந்துடும். ரெண்டாவது மெயினான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கோம், பட் இதுதான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு அளவுக்கு நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுக்குறதுனா கடன் கொடுக்கறது கிடையாது. எடுக்க எடுக்க தான் சுரக்கும். கிணத்துல தண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஒரு லெவலுக்கு சுரந்துடும். சுரங்கி என்ன பண்ணுறோம், நின்றோம். அந்த தண்ணி வரணும்னு நினச்சா மேலே வரையும் வரலாம். ஆனால் கிணத்துல நல்லா வார்த்தை கவனிங்க, சுரக்கும் போது அந்த தண்ணி சுரந்து மேலே இடம் இருக்குது, வரலாம், ஆனால் வராது. நீங்கள் எடுப்பீங்க அது வரும், நீங்கள் எடுப்பீங்க அது வரும். அந்த லிமிட் இவ்வளோ தான், அந்த லிமிட்டில் நின்றோம். ஆனால் எடுக்க 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாதம் தண்ணி இல்லை, 20 வருஷம் இருந்தாலும் தண்ணி வத்தாது. ஏன் அது வரணும், வந்துடலாம்ல, வராது. வெளியில வழியாது, எடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஐயா வரணும்னா வரலாம்ல, ஸ்பேஸ் இருக்குல்ல, இடம் இருக்கு, ஏன் வரமாட்டேங்குது? நீ எடு, நான் வரேன். அதுதான் கொடுக்க கொடுக்க தான் வரும். கேட்குறானா 1000 ரூபா கேட்குறானா, இன்னும் கொஞ்சம் 100 ரூபா கொடு. ஒரு தர்மம் கேட்குறாங்களா, சில்லறை இல்லை போயிட்டு வரலாம், இல்லை சில்லறை மாற்றி கொடு, இல்லை 500 ரூபா கொடு. 200 ரூபா இன்றைக்கி ஒரு 500 ரூபா நீ சம்பாரிச்சேன்னா அதில் ஒரு 50 ரூபா நீ சில்லறை மாற்றி செலவு பண்ணிட்டேன்னா 450 ரூபா இருக்கும். ஆனால் நாளைக்கு நீ தர்மம் பண்ணுற இந்த 50 ரூபாவை நாளைக்கு இன்னொரு 500 ரூபா வரும். அது ஒரு 500, இது ஒரு 450, 950 ரூபா கையில் இருக்கும். ஆனால் இதே நீ ஒருத்தன் காசு கேட்டு இல்லைன்னு சொல்லி அமுச்சிட்டு அந்த 500 நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன ஆகும், அது 500 ரூபாவாக தான் இருக்கும். உண்மை, அந்த 500 ரூபா தான் இருக்கும். ஏன்னா பிரிக்கலையே, தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தரலையே, பசின்னு கேட்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நிற்கும்? இன்றைக்கும் பையன் பெரிய விஐபி கோயிலுக்கு போனால் செக் அது 2 கோடி 5 கோடி போடுவாங்க. அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்க, ட்ரஸ்ட்டு நடத்துகிறாங்க. கொடுக்க தான் வரும். அந்த மாதிரி சொரக்க தான் பணம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து பழகுங்க. நீங்கள் கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் நினச்ச வாழ்க்கை வாழலாம். நீங்கள் நல்லா வாழணும்னா இது யார் விதைக்கணும்னா நீங்கள் தான் விதைக்கணும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் சூப்பர். ரொம்ப சிறப்பான அருமையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதுவும் பணக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சம முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத மக்களுக்கு இன்னைக்கு சொன்னதற்கு நன்றி பாய். நன்றிம்மா.